கிட்ட 50 villas இருக்கு. அதுல almost 90% அப்படினா 45 villas sold out ஆயிடுச்சு. just 5 villas இவங்க கிட்ட ரிமைனிங்கா இருக்கு. zero dead space, zero wall sharing and zero maintenance. இப்ப சுத்தி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோல நாங்க ஃபுல்லா காட்டுறோம், எங்கேயுமே தண்ணியே இருக்காது. இப்ப எல்லார் மைண்ட்லயும் யோசிக்கிறது, இனிமே எப்படி லேண்ட் வாங்க, எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கு. ஆனா இங்க எங்கேயுமே தண்ணி ஒரு சுட்டு கூட இல்ல. ஆன் ரோட் ப்ராஜெக்ட் வில்லாவோட பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, அபார்ட்மெண்ட் பிரைஸ்ல வில்லா தரோம். இண்டிபெண்டன்ட் போர்வெல், இண்டிபெண்டன்ட் பயோசெப்டிக் டேங்க், இண்டிபெண்டன்ட் சம், 0% டெட் ஸ்பேஸ், 0% வேஸ்டேஜ். கோல்டு சொல்ற மாதிரி தான், வேஸ்டேஜே கிடையாது. எல்லா ஸ்பேஸையும் யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். வீடு சுத்தி எல்லா பக்கமுமே 4 feet இருக்கும். ஹோம் பையர்ஸ்க்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ எல்லா வெர்டிகல்ஸ்லயும் வச்சிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் பிளாட், வில்லா அண்ட் கஸ்டமைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். வாட்டர் லாகிங் இல்லாத ஏரியா. ஜியோகிராபிக்காவே சைட் பாத்தீங்கன்னா மேடான பகுதியில தான் இருக்கு. கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து மழை முடிஞ்சு 2வது நாள் ரெஸ்யூம் பண்ணிட்டோம். ஃபுல்லி காம்பவுண்டட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே வந்து சிசிடிவி பாயிண்ட் இருக்கும். இந்த சைட் கனெக்ட் பண்ணா கண்டிகை வழியா ஓஎம்ஆர் ரீச் பண்ணிடலாம். இது புது பஸ் ஸ்டாப், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப். இது மேடவாக்கம், இந்த சைடு ஈஸ்தாம்பரம். அவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்கு. நல்லா ஒரு சென்டர் ஸ்பாட்ல தான் நம்ம இருக்கோம். ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே ப்ராமினன்டானது எல்லாமே இங்க தான் பக்கத்துல தான் இருக்கு. ஒரு 2 to 5 minutes டிராவல் தான். வேண்டா பிரதர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா வந்தாங்கன்னா, Hey Banner Brothers viewers, welcome back to our channel. இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்ரீ ஃபவுண்டேஷன்ஸோட மகிழ்வகம் ப்ராஜெக்ட் தான் நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இது எக்ஸாக்டா எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஈஸ்ட் தாம்பரம் சேலியூர் பக்கத்துல அக்ரந்தங்க இடத்துல லொகேட் ஆயிருக்கு. இவங்க கிட்ட எக்ஸாக்ட்லி 50 villas இருக்கு. இது வந்து ஒரு 2 acre ப்ராஜெக்ட். இவங்க கிட்ட 50 villas இருக்கு. அதுல ஆல்மோஸ்ட் 90% அப்படின்னா 45 villas sold out ஆயிடுச்சு. just 5 villas இவங்க கிட்ட ரிமைனிங்கா இருக்கு. ஏன் நாம இந்த மகிழ்வகம் சூஸ் பண்ணோம்னா, zero dead space, zero wall sharing and zero maintenance. இது எல்லாமே நம்மளுக்கு மெயினா ஒரு பிரச்சனையில இருக்கிற விஷயம் தான். இந்த வால் ஷேரிங், மெயின்டெனன்ஸுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட், இது எல்லாமே பிரச்சனை தான். ஆனா இங்க அது எதுவுமே இல்ல. மெயினா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 4-5 டேஸா நம்ம ஃபேஸ் பண்ற சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளட். இப்ப சுத்தி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எங்கேயுமே தண்ணியே இருக்காது. இப்ப எல்லார் மைண்ட்லயும் யோசிக்கிறது, இனிமே எப்படி லேண்ட் வாங்க, எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கு. ஆனா இங்க எங்கேயுமே தண்ணி ஒரு சுட்டு கூட இல்ல. அது இந்த ஸ்பேஸோட ஹைலைட்டா இருக்கு. இதெல்லாம் தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, அந்த பெல் ஐக்கன் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்க லேண்ட், வில்லாஸ், பிளாட், ஷாப் எதுவா இருக்கட்டும், எங்க சேனல்ல அட்வர்டைஸ் பண்ண நீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போய் ஃபுல்லா சுத்தி பார்க்கலாம் வாங்க. மகிழ்வகம் ப்ராஜெக்ட்டோட ஃபுல் டீடைல்ஸ் நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக ஸ்ரீ ஃபவுண்டேஷன்ஸோட எம்டி பிரவீன் சார் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்டே நம்ம ஃபுல் டீடைல்ஸ் கேட்கலாம். ஹாய் சார். ஹாய் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இந்த மகிழ்வகம் ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா அகரம்தன் ஆன் ரோட்ல இருக்க ப்ராஜெக்ட் இது. ஓகே. ஒரு 5 minutes டிராவல் ஃப்ரம் பாரத் யூனிவர்சிட்டில இருந்து வர மாதிரி இது ஆன் ரோட் ப்ராஜெக்ட் இது. வில்லாவோட பெரிய ஸ்பெஷல் என்னன்னா, அபார்ட்மெண்ட் பிரைஸ்ல வில்லா தரோம். இங்க ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 959 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, அதுல 1450 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, இண்டிபெண்டன்ட் போர்வெல், இண்டிபெண்டன்ட் பயோசெப்டிக் டேங்க், இண்டிபெண்டன்ட் சம் எல்லாமே இதுல கவர் ஆயிடும். ஓகே. இதோட மெயின் அட்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வால் ஷேரிங் இல்ல. வால் ஷேரிங் கிடையாது. 0% டெட் ஸ்பேஸ், 0% வேஸ்டேஜ். கோல்டு சொல்ற மாதிரி தான், வேஸ்டேஜே கிடையாது. எல்லா ஸ்பேஸையும் யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். வீடு சுத்தி எல்லா பக்கமுமே 4 feet இருக்கும். 4 feet இருக்கும். 4 feet, நியர்லி 4 feet வீட்டை சுத்தி எல்லா சைடுலயுமே இருக்கும். ஓகே சார், இந்த ஸ்ரீ ஃபவுண்டேஷன்ஸ் இந்த ஒரு ப்ராஜெக்ட் இல்லாம வேற என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்றீங்க? நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஹோம் பையர்ஸ்க்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ எல்லா வெர்டிகல்ஸ்லயும் வச்சிருக்கோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் பிளாட், வில்லா அண்ட் கஸ்டமைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்.
எல்லா வெர்டிகல்ஸ்லயும் கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமோ அது ப்ரொவைட் பண்ணுவோம். சார் நீங்க இவ்ளோ நாளா எவ்ளோ ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்கீங்க? 15+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். 15+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கோம். அப்ப எவ்ளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்ட்ல? 12 years எக்ஸ்பீரியன்ஸ். 12 years எக்ஸ்பீரியன்ஸ். சார் வர வழியில பார்த்தோம் பெரிய பெரிய பில்டர்ஸ் எல்லாம் பில்டிங்ஸ் கட்டிட்டு இருக்காங்க. அப்ப இவ்ளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது மக்கள் எதுக்கு ஸ்ரீ ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ணணும்? ஸ்ரீ ஃபவுண்டேஷன் ஏன் சூஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அப்புறம் ஆன் டைம் டெலிவரி, அப்புறம் பிரைஸ். அதான் சொல்லியிருந்தோமே அபார்ட்மெண்ட் பிரைஸ்ல வில்லா தரோம். இப்போ இந்த டாக்லைனே நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன் எங்க கிட்ட வாங்கணும்ன்றதுக்கு. ஆமா, அபார்ட்மெண்ட் பிரைஸ்ல வில்லா கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல, நாங்க பாக்கும்போது இங்க எங்கேயுமே ஒரு சொட்டு தண்ணி இல்ல, அது இவ்ளோ மழை பெஞ்சிருக்கு. வாட்டர் லாகிங் இல்லாத ஏரியா. ஜியோகிராபிக்காவே சைட் பாத்தீங்கன்னா மேடான பகுதியில தான் இருக்கு. ஃப்ரம் பாரத் யூனிவர்சிட்டில இருந்து வரும்போது எங்கேயுமே தண்ணி நிக்காது. எங்கேயுமே ஆமா, வர வழியில பார்த்தேன் எங்கேயுமே தண்ணி இல்ல. கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தீங்கன்னா வந்து மழை முடிஞ்சு 2வது நாள் ரெஸ்யூம் பண்ணிட்டோம். 2வது நாளே நீங்க ரெஸ்யூம் பண்ணிட்டோம். கன்ஸ்ட்ரக்ஷனோட இன்னொரு ஸ்பெசிஃபிகேஷன், பெட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிக்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். சாம்பர் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாடல் ஹவுஸா? மாடல் ஹவுஸ்னு சொல்றத விட இது ஆக்சுவல் வில்லா தான். இதுல இன்டீரியர்ஸ் வந்து அடிஷனலா பண்ணிருப்போம். இன்டீரியர்ஸ் வேணும்னா அட் பெஸ்ட் பிரைஸ் நாங்களே சேர்த்து பண்ணி கொடுத்துறோம். ஓகே, அப்ப நாம இத ஃபுல்லா சுத்தி பார்க்கலாமா? கண்டிப்பா. இது பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங். ஒரு இனோவாவோ பிளஸ் வெஹிக்கிள்ஸ் 2 வீலர்ஸ் எல்லாம் அகாமடேட் பண்ணிக்கலாம். இந்த கார் பார்க்கிங்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து நேச்சுரல் ஸ்டோன் கிரானைட் பண்ணிருக்கோம். நேச்சுரல் ஸ்டோன். சார் நீங்க 3 to 4 feet ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னீங்க. அங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு, இதுதான் நீங்க சொன்னதா? எஸ். இந்த சைட் பாத்தீங்கன்னா வந்து இது ஓபன் ஸ்பேஸ். இங்க போர்வெல் இங்க கொடுத்துறோம் எல்லாத்துலயும். நார்த் ஃபேசிங் வில்லாஸ்க்குலாம் இந்த சைடு போர்வெல் வரும், சவுத் ஃபேசிங் வில்லாஸ்க்குலாம் ரியர் சைடுல போர்வெல் வந்துரும். இங்க என்ன ஒரு ஸ்பெஷல்னா ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர். இது இங்க போர் கிட்டே வந்துரும். எத்தனை அடியில தண்ணி வரும்? தண்ணி பாத்தீங்கன்னா 15 feetல இருக்கு. 15 feetல தண்ணி வரும். ட்ரிங்க் கன்சியூமபிள் வாட்டர். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வாட்டர் இஸ் கன்சியூமபிள், குடிக்கலாம். ஓகே, ஆரோ எதுவும் தேவையில்லை. நம்ம உள்ள போலாமா? எஸ். வாவ், நல்லா இருக்கு சார். நம்ம இப்போ நின்று இருக்கிறது பாத்தீங்கன்னா லிவிங், டைனிங் கம் கிச்சன். ஓகே, நல்ல ஸ்பேஷியஸான லிவிங், பியூர் லிவிங் மட்டும் இது. இது பாத்தீங்கன்னா டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியால இருந்து நம்ம கிச்சன் போயிடுறோம். வாவ், இதெல்லாமே ஆக்சுவலா நம்ம என்ன யூட்டிலைஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் செட் பண்ணிருக்கோம். இது இன்னொரு பிளஸ் என்னன்னா கார் பார்க்கிங்ல இருந்து டைரக்ட் என்ட்ரி, மெய்ட் என்ட்ரி சொல்லுவாங்க. அது மெய்ட் என்ட்ரி ஆர் சர்வீஸ் என்ட்ரி. இங்க எப்படி வந்துக்கலாம். சர்வீஸ் ஆக்சஸ். இது வாஷிங் மெஷின் ப்ரொவிஷன், ஹேண்ட் வாஷ், ஸ்விட்ச் போர்டு எல்லாம் வரும் எல்லாமே. இப்போ இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு கெஸ்ட் பெட்ரூம். ஓகே, இதோட சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10x10 கிளியர் ரூம். அதுல ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம், ட்ரெஸ்ஸர்ல இருந்து ஒரு டாய்லெட். சோ பாத்ரூம்ல எல்லாம் என்ன ஃபிட்டிங்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? எல்லாமே ஜாகுவார் அண்ட் பாரிவேர். எல்லாமே ஈக்குவல். ஜாகுவார் அண்ட் பாரிவேர் ஈக்குவலன்ட் பிராண்ட். ஓகே, ஏசிக்கான பிளக் பாயிண்ட் இருக்கு. எல்லா ரூம்ஸ்க்கும் ஏசிக்கான பிளக் பாயிண்ட்ஸ் வந்துரும். சோ விண்டோஸ் பாத்தீங்கன்னா வந்து யூபிவிசி விண்டோஸ் வித் மஸ்கிட்டோ மெஷ். மஸ்கிட்டோ மெஷ்ஷும் இருக்கு. எல்லாத்துக்கும் இதெல்லாம் ஸ்டாண்டர்டா வந்துரும். அதோட கிரில்லும் இருக்கும். கிரில்லும். சார் டைல்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப யூனிக்கா இருக்கு. இது எவ்வளவு சைஸ் சார்? இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 4x2. ஆர்கிடெக்ட் டிசைன் தான் எல்லாமே. உங்களுக்கு கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கஸ்டமைசேஷன் தான் வச்சிருக்கோம். இது என்ன கலர்ஸ் வேணும், ஒரு 4 கலர்ஸ் நாங்க சைஸ் பண்றோம். அதே சொன்னீங்கன்னா அதே நாங்க ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகே, அதுலயே கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கலாம் நம்ம. டைல்ஸ் ஸ்டெப் எல்லாம் வந்து என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணிருக்கீங்க? எல்லாமே நேச்சுரல் கிரானைட்ஸ் தான் மேடம், ஆன்டிஸ்கிட் கிரானைட்ஸ். ஓகே, அதுவும் இந்த ஒரு Black and golden ஷேட் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கு. எஸ். இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன் மாதிரி வச்சுக்கலாம். ஒர்க் ஸ்டேஷன் கம் ஸ்டடி மாதிரி இருக்கு. ஓகே, சரிங்களா. இப்போ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயிடுச்சு இல்லைங்களா, அதனால வித் பால்கனி அட்டாச்ட். ஓகே, இங்கே ஒரு பால்கனி. எஸ், இங்க ஒரு பெரிய பால்கனி. இந்த ரெண்டு ரூம்ஸ். இது மாஸ்டர் பெட்ரூம், அது கிட்ஸ் ரூம். மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாமா? ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம கீழ பார்த்த மாதிரி அதே இதுதான். சைஸ் மட்டும் டிஃபரண்ட். சைஸ் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 13x10 வரும். அதுலயே ஃபால் சீலிங் வருது. ஃபால் சீலிங் இல்ல, ஃபால் சீலிங் விண்டோஸ் சேம் தான். எல்லாமே வந்துரும். ஃபால் சீலிங் வேணும்னா நம்ம அடிஷனல் பண்ணிக்கலாம். இந்த டாய்லெட்ஸும் பாத்தீங்கன்னா நல்ல டிசைனா. ஆமா, இதே டைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்களா? இதே டைல்ஸ் தான். இப்போ இதுல ஏதாவது கஸ்டமைசேஷன் வேணும்னா பண்ணிக்கலாம். கண்டிப்பா சஜஷன்ஸ் எங்க சைடுல இருந்து இது பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா அதே பண்ணுவோம். ஓகே, டோர் எல்லாம் வந்து எப்படி, எந்த மாதிரி டோர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இன்டீரியர் மேட்ச் பண்ணி ஃபினிஷ் பண்ணா அதையும் பண்ணி தந்துடலாம். நாங்க ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா வந்து வாட்டர் ப்ரூஃப் பேனல் டோர்ஸ் பண்ணிட்டு. ஓகே, நீங்க சொன்ன அந்த 0 டெட் ஸ்பேஸ் இப்பதான் எனக்கு கரெக்டா புரியுது. ஏன்னா நார்மலா பாத்ரூம் வந்து ஒரு செப்பரேட்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா டோருக்கு பின்னாடியே நீங்க அதை ஹைட் பண்ணிட்டீங்க. சோ கொஞ்சம் நீட்டா இருக்கு, டிசைனா எலிகண்டா இருக்கும். 0 டெட் ஸ்பேஸ். வேஸ்டேஜ் சொல்லுவோம் பாத்தீங்களா, கோல்டுக்கு தான் சொல்லுவோம்.
இந்த நம்ம ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் அதான் 1450 ஸ்கொயர் ஃபீட் வந்து எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ணிருப்போம். கம்ப்ளீட்லி யூட்டிலைஸ் பண்ணிருக்கீங்க. சோ இதுதான் கிட்ஸ் ரூமா? இது கிட்ஸ் ரூம். அதே சைஸ் தான் 10x11 வித் ட்ரெஸ்ஸிங் ரூம் அண்ட் டாய்லெட். கீழ பாத்தீங்கன்னா இது வெஸ்டர்ன் தானே டாய்லெட்? இது வெஸ்டர்ன் தான். வேணும்னா நமக்கு என்ன இந்தியன் வேணும்னா இந்தியன் பண்ணிக்கலாம், வெஸ்டர்ன் வேணும்னா வெஸ்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே. ஓ அதுலயே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கலாம். எஸ் கண்டிப்பா. கீழ பார்த்த மாதிரி யூபிவிசி விண்டோஸ் எல்லாத்துக்குமே நம்ம இந்த பில்டிங் ஃபுல்லா யூஸ் பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா யூபிவிசி விண்டோஸ் வித் மஸ்கிட்டோ மெஷ். வித் மஸ்கிட்டோ மெஷ், அதுவும் கிரில்லும் இருக்கு. எல்லாத்துக்குமே சேஃப்டி கிரில் வந்து எல்லா ரூம்ஸ்லயும் பார்த்தேன் வந்து எல்லாத்துக்குமே பிளக் பாயிண்ட்ஸ், ஏசிக்கு பிளக் பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்கீங்க. சார் ஸ்விட்சஸ் எல்லாம் எந்த பிராண்ட் யூஸ் பண்ணுவீங்க? ஸ்விட்சஸ் எல்லாமே நாரூட்.gm இந்த ரெண்டு பிராண்ட்ஸ் யூஸ் பண்றோம். மாடுலர் ஸ்விட்சஸ் தான். நீங்க சொன்னது கரெக்ட் தான், இது ஸ்டடியா யூஸ் பண்ணலாம். ஆனா அதை விட நம்ம ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு ஹாலா ஆக்சுவலா இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்டர் வச்சு செட்டப் பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. நீங்க கேக்குறது வேலிட் பாயிண்ட் தான். இது வந்து ஒரு ஸ்டடி ரூம் ஆர் ஒர்க் ஸ்டேஷன் சொல்றதோ இது ஒரு மல்டி பர்பஸ் ரூம் தான் சொல்லலாம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்ஸ்க்கும் சூட் ஆகும், ஸ்டடி ரூமுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஸ்கிரீனுக்காக பெரிய ஸ்கிரீனே யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்ட் வச்சிட்டிங்கன்னா வந்து வித்தின் ஃபேமிலிஸ் வந்து நீங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணி மூவிஸ்லாம் பார்க்கலாம். ஆமா, ஒரு நைட் டைம் ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பெஸ்டா இருக்கும். ஆப்டான ஸ்பாட்னு வச்சுக்கோங்க. ஆமா. அப்ப நம்ம பால்கனி போலாமா? பால்கனி, கார்டன் பால்கனி இது. ஓ கார்டன் பால்கனி. இது ஒரு ஓப்பன் கார்டன் பால்கனி. டெரஸ் கார்டன் பண்ணணும்னு பிளான் பண்றவங்க தாராளமா இங்கேயே பண்ணிக்கலாம். ஆக்சசிபிலிட்டி இருக்கிற மாதிரியான பால்கனி. நார்மலா டெரஸ் கார்டன் பாத்தீங்கன்னா டெரஸ்ல எடுத்து போய் வச்சிருவாங்க. டெரஸை வந்து நம்ம எத்தனை பேர் வீட்டுல மாடிக்கு ஏறுறோன்றதே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான். ஆமா. இங்க பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட்லயே இது எல்லாமே அவைலபிள் இருக்கும். ஓகே. எப்படி ரூம்ஸ் இங்க இருக்குறதுனால டெரஸ் அக்சசிபிலிட்டி வந்து மார்னிங் வந்து நம்ம ஆஃப்டர் ஃப்ரம் பெட் வந்து பாத்தீங்கன்னா வந்து சன்ரைஸ் பார்க்க வரும். எதுனாலுமே வந்து ஆமா. இப்போ நீங்க இந்த மாதிரி போட்ட மாதிரி இங்க ஒரு ரெண்டு சேர் ஒரு டேபிள் எல்லாம் போட்டு டீ எல்லாம் குடிச்சு கொஞ்சம் டைம் மார்னிங் டைம் இது ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு 200% கிடைக்கும். நாட் 100%, 200%. 200% அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க. இப்போ நம்ம இங்க பாத்துட்டு இருக்கிறது என்னன்னா இதுதான் வந்து இந்த வில்லாவோட இன்னொரு ஹைலைட், எக்ஸ்டர்னல் ஸ்டேர்கேஸ். எக்ஸ்டர்னல் ஸ்டேர்கேஸ் சொல்றது என்னன்னா இதே வில்லா வந்து நம்ம ஸ்டேர்கேஸ் உள்ள வச்சு பண்ணிருந்தோம்னா ஒரு 1600 to 650 ஸ்கொயர் ஃபீட் வில்லாவா ஆயிருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், பட்ஜெட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஆனா நம்ம பண்ணிருக்கிறது பாத்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டேர்கேஸ் வெளியே கொடுத்ததுனால கன்ஸ்ட்ரக்ஷனோட ஏரியா வந்து 1450ல நம்ம ஷ்ரிங்க் பண்ணிருக்கோம். ஓகே. இது வெளியில வந்ததுனால அவ்வளவு இதா ஷ்ரிங்க் பண்ண முடியுது. கண்டிப்பா. இல்லனா உள்ளே நம்ம ஸ்டேர்கேஸ் வச்சுனா திருப்பி மேல ஒரு ஹெட் ரூம் இருக்கும். அது இல்லாம ஸ்டேர்கேஸ் வந்து ரெண்டு ஸ்டேர் ஒரே டைம் கிளைம் பண்ற மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு பால்கனிக்கு வந்துட்டு திருப்பி நம்ம ஸ்டேருக்கு போற மாதிரி, டெரஸ்க்கு போற மாதிரி. கீழ ஃபுல்லா நீங்க யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க. டெரஸ் வந்து பார்த்தா ரொம்ப ஸ்பேஷியஸாவே இருக்கு. இண்டிபெண்டன்ட் வில்லாக்கு இண்டிபெண்டன்ட் டெரஸ் கிளியரா இருக்கு. அவ்வளவுதான். சிம்பிள் கான்செப்ட். சிம்பிள் கான்செப்ட் தான். சார் இதோட பிரைஸ் எவ்வளவு சார்? நம்ம வில்லா ஸ்டார்டிங் ஃப்ரம் 75 lakhs. 75 lakhs. ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி அண்ட் கவர்மெண்ட் சார்ஜஸ் சேர்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் ஒரு 83 lakhs வந்து அரௌண்ட் 83 lakhs. ஆல் இன்க்ளூசிவ் 83 lakhs. சார் இப்போ லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி? லோன் பாத்தீங்கன்னா வந்து மேஜர் பேங்க்ஸ் கூட ப்ராஜெக்ட் அப்ரூவ்டு. இது இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா 90 up to 90% வரைக்கும் பண்ணலாம். 70% to 90% வரைக்கும் லோன் பண்ணி தரலாம். ஓகே. 70 to 90% லோன் இருக்கு. சார் இது எப்படி சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டா? சிஎம்டிஏ அண்ட் ரேரா அப்ரூவ்ட். நீங்க அந்த 70 to 90 சொல்றேன். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 95% புக்கிங் முடிஞ்சிருச்சு. 95% முடிஞ்சிருச்சு. 95% முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 4 to 5 யூனிட்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. சார் இப்போ 4 to 5 யூனிட்ஸ் அவைலபிளா இருந்தா இப்போ இந்த வீடியோவை பார்த்து எவ்வளவு பேர் கால் பண்ணுவாங்க? அத சொல்றதா. இப்போ பாத்தீங்கன்னா வந்து இதோடைய சக்சஸால நாங்க இதை வந்து phase 2 எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஓகே. இதுக்கு அடுத்து இதுல இருந்தே ஆக்சஸ் வச்சு phase 2 எக்ஸ்டெண்ட் பண்றோம். அது பாத்தீங்கன்னா 20 to 25 யூனிட்ஸ் வரும். 20 to 25 யூனிட்ஸ் அங்கேயும் வரும். அட்வான்ஸ் புக்கிங் போயிட்டு இருக்கு இப்பவே. சார் இந்த ப்ராஜெக்ட்ஸோட ஹைலைட்ஸ் என்னன்னா? ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து சாயில் டெஸ்ட்ல ஆரம்பிச்சு ஆன்டி டெர்மைட் ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறோம். சாம்பர் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்றோம். ஸ்டீல் பாத்தீங்கன்னா வந்து ARS யூஸ் பண்றோம். சிமெண்ட் பாத்தீங்கன்னா வந்து செட்டிநாடு ஆர் ஈக்குவல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டைல்ஸ் வந்து KG, சுமானி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பெயிண்ட் வந்து ஏஷியன், எல்லாமே டாப் பிராண்ட்ஸ் என்னவோ அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து பாரிவேர், எல்லாமே சர்வீஸ் ஆக்சசிபிலிட்டி உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எல்லாமே வந்து பெரிய பெரிய பிராண்ட்ஸ் கொடுத்துட்டு நாளைக்கு நீங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு காஸ்ட் அதிகமா ஸ்பெண்ட் பண்றதோட சர்வீஸ் ஆக்சசிபிலிட்டிக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க? எல்லாமே நேச்சுரல் ஸ்டோன்ல ஸ்டேர்கேஸ் அண்ட் கார் பார்க்கிங் பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன், ஆன்டி ஸ்கிட் நேச்சுரல் ஸ்டோன்ஸ், ரஃப் கிரானைட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே. இது ஸ்டேர்கேஸ் பாத்தீங்கன்னா வந்து நேச்சுரல் கிரானைட் வித் ஆன்டி ஸ்கிட் லெப்போத்ரா சொல்லுவாங்க, அது யூஸ் பண்ணிருக்கோம். டைல்ஸ் பாத்தீங்கன்னா 4/2 kg யூஸ் பண்ணிருக்கோம்.
இப்போ நான் கிச்சன்ல பார்த்தேன் அந்த ஸ்லாப் வந்து அதுவும் கிரானைட் தானே? அதுவும் கிரானைட், நேச்சுரல் கிரானைட். உங்க ஸ்பெசிஃபிகேஷன்ல பார்த்தேன் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதே மாதிரி இண்டிவிஜுவல் பயோ செப்டிக் டேங்க், இன்வெர்ட்டர் பேக்கப் இதெல்லாம் இருக்கிற மாதிரி எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவீங்களா? எல்லாமே ப்ரொவைட் பண்றோம். நீங்க கேட்டது நானும் மறந்துட்டேன், நீங்க கேட்டது ரொம்ப பெட்டரா போச்சு. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், வீடு சுத்தி பாத்தீங்கன்னா வந்து 3 to 4 feet செட் பேக் இருக்குன்னு இல்லைங்களா? எல்லா இடத்துலயும் கலெக்ட் ஆகிற அந்த வாட்டர் பாத்தீங்கன்னா வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்குள்ள வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். டெரஸ்லயும் சுத்தி கனெக்ட் ஆகும். சுத்தி பாத்தீங்கன்னா வந்து எல்லா இடத்துலயும் வந்து நார்மலா பிளெயினான ஸ்லாப் போட்டுருவாங்க. நாங்க பாத்தீங்கன்னா வந்து கார்டன் லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணிட்டு நேச்சுரல் ரெயின் வாட்டர் பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இறங்குற மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இது ஒண்ணு. அடுத்து நீங்க கேட்ட செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா வந்து பயோசெப்டி டேங்க். பயோசெப்டி டேங்க் பாத்தீங்கன்னா செப்டி டேங்க்ல இருந்து இதுக்கு வந்து ஒரு பெரிய சொல்யூஷன். இன்னும் ஒரு 2 to 3 years 3 to 4 years எடுத்துக்கலாம் இங்க அண்டர் கிரவுண்ட் சீவேஜ் வரதுக்கு. அது வரைக்கும் நம்மளுக்கான பெரிய சொல்யூஷன் பாத்தீங்கன்னா பயோசெப்டி டேங்க். பயோசெப்டி டேங்க் பாத்தீங்கன்னா வந்து வேஸ்ட் வாட்டர் வெளியே விடாது. சார் இந்த ஏரியாவோட செக்யூரிட்டி எல்லாம் எப்படி? லைக் சைட் பாத்தீங்கன்னா வந்து ஃபுல்லி ஃபென்ஸ்டு, ஃபுல்லி காம்பவுண்டட். வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸ்லயுமே வந்து சிசிடிவி பாயிண்ட் இருக்கும். எல்லா இடத்துலயுமே சிசிடிவி இருக்கும். அது இல்லாம தேவைப்பட்டால் நீங்க வந்து ஸ்கேவெஞ்சர் அண்ட் செக்யூரிட்டி வந்து அடிஷனலா அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். சார் இந்த லொகேஷனுக்கு பக்கத்துல லைக் லேண்ட்மார்க்ஸ் என்னலாம் இருக்கு? நம்ம இருக்க லொகேஷனே பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்பாட் வந்து ஒரு கரெக்டா கோல்டன் ட்ரையாங்கிள் சொல்லலாம். கோல்டன் ட்ரையாங்கிள் எப்படி சொல்றோம்னா 3 சைடுமே கனெக்டிவிட்டி. இந்த சைடு கனெக்ட் பண்ணா கண்டிகை வழியா ஓஎம்ஆர் ரீச் பண்ணிடலாம். இது புது பஸ் ஸ்டாப், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப். இது மேடவாக்கம், இந்த சைடு ஈஸ்தாம்பரம். அவ்வளோ கனெக்டிவிட்டி இருக்கு. நல்லா ஒரு சென்டர் ஸ்பாட்ல தான் நம்ம இருக்கோம். பக்கத்துல ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிடல்ஸ் ஏதாவது இருக்கா? எல்லா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிடல்ஸ் எல்லாமே ப்ராமினென்ட்டானது எல்லாமே இங்க தான் பக்கத்துல தான் இருக்கு. ஒரு 2 to 5 minutes டிராவல் தான். சயன்ஸ் ஸ்கூல் இருக்கு, ஆல்வின் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, எஸ்எஸ்எம் இருக்கு, ஸ்ரீநிகேதன் இருக்கு, அப்படியே சொல்லிட்டே போலாம். காலேஜஸ் பாத்தீங்கன்னா தாகூர் இருக்கு, பாரத் யூனிவர்சிட்டி இருக்கு, ஹாஸ்பிடல்ஸ் நியர்பை எல்லாமே இருக்கு. இந்த சைட்ல வர ரோட் எல்லாம் எத்தனை ஃபீட் வரும்? மெயின் ரோட் பாத்தீங்கன்னா வந்து ப்ரொபோஸ்ட் 80 feet ரோட். நம்ம சைட்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாமே 30 feet ரோட்ஸ். எல்லாமே 30 feet ரோட்ஸ் பிளஸ் சிமெண்ட் ரோட்ஸ். எல்லாமே ஒரு செமிகேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எல்லாமே எல்லா அம்யூனிட்டிஸும் ஃபில் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இவ்ளோ நேரமா நம்மள இவ்ளோ மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்க என்ன ஆஃபர் கொடுக்க போறீங்க? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேண்டா பிரதர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கு. ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. மறக்காம அந்த டிஸ்கவுண்ட வாங்குறீங்க. பிரைஸ் எப்படி பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கறோமோ அதே மாதிரி டிஸ்கவுண்ட் பெஸ்டா கொடுப்போம். ஓகே, பிரைஸும் பெஸ்டா இருக்கும், டிஸ்கவுண்டும் பெஸ்டா இருக்கும். சோ thank you so much. இவ்ளோ நேரம் நீங்க எங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு thank you. இவ்ளோ நேரமா இவ்ளோ வாவ் ஃபேக்டர் இருக்கிற ஒரு வில்லா தான் நாம சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வில்லாவோட மெயின் ஸ்பெஷாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால் ஷேரிங்கே இல்ல, அது அழகான ஒரு பால்கனி, ஸ்டடி ஹால் நம்ம பார்த்தோம். அது நம்ம ஃபேமிலி டைமுக்கு யூஸ் பண்ற ஒரு ப்ராஜெக்டர் எல்லாம் வச்சு இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு வில்லா. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் ரேட்ல நம்மளுக்கு வில்லா கிடைக்குது. அது மட்டும் இல்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு வேற சொல்றாங்க. சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. கன்ஃபார்மா அப்புறமா வருத்தப்படுவீங்க. இது மட்டும் இல்ல, ஜஸ்ட் 5 வில்லாஸ் தான் அவைலபிளா இருக்கு. ஆனா வருத்தப்பட தேவையில்லை. இவங்க phase 2 வரப்போகுது. அதுல 20 to 25 வில்லாஸ் இவங்க ரெடி பண்றாங்க. மெயின் அட்ராக்ஷன் என்னன்னா இந்த மழையில இந்த ஏரியால ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. அதுதான் மெயின் அட்ராக்ஷன். சோ கண்டிப்பா நீங்க டைரக்டா சைட்டை விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்காம போகவே போகாது. சைட்டை விசிட் பண்ணுங்க, டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்க, கன்ஃபார்மா உங்களுக்கு பிடிக்கும். என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் திஸ் இஸ் நஃபீசி சைனிங் ஆஃப்.